ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காசு வரும் போகும், ஆனால் டைம் அப்படி இல்லை. வணக்கம், வந்தனம், நமஸ்கே, நமஸ்காரம். வெல்கம் டு அது வந்து ஹேமாஸ் டிராவல் டைரி. நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உலகத்துல. ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 7th ஹெவன் சொல்லப்படுற வால்பாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் முறையாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்களோட பார்ட் 1 வீடியோ நாங்கள் வால்பாறை மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஆலியா டேம் அண்ட் மங்கி ஃபால்ஸ் போனதை பற்றி போட்டிருக்கோம். அதை கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. இதில் நாங்கள் என்னென்ன இடம் போனோம், என்னென்ன என்ஜாய் பண்ணோம், முக்கியமாக எப்போவும் கேங்காக போய் போர் அடித்த நாங்கள் இந்த வாட்டி பசங்க மட்டும் தனியாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஃபன்னாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்குலாம் ஒர்க் இருந்தால் முடிச்சுட்டு என்னோட சேர்ந்து விர்ச்சுவலாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆலியா டேமும் மங்கி ஃபால்ஸை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 40 ஹேர்பின் பெட்டை கிராஸ் பண்ணுவீங்க. வர வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி அந்த அழகை ரசித்து பார்த்துட்டு வந்த நாங்கள் ஒரு இடத்த பார்த்தோன்னே சடனாக வண்டி நிறுத்தணும். இங்க பாரு இடத்த இந்த இடத்தோட பேர் தாங்க வாட்டர் ஃபால். ஆனால் நாங்கள் வண்டி நிறுத்தும் போது இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, இங்கே ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குன்னு எதுவும் எங்களுக்கு தெரியாது. 2 சைடும் டீ பிளான்டேஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலாக நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்த உடனே நிறுத்தணும்னு தோணுச்சு. ரோட்டில் இண்டிகேட்டரை போட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தினேன். எனக்கு முன்னாடி பார்த்தா 2-3 கார் அங்கே நின்றுட்டு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, வேற லெவலில் இருக்கும். இதையும் பார்த்து ரசிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண நாங்கள் அடுத்ததாக ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்தினாங்க. ஃபோன் கவர்ல பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. பின்னாடி இருக்குதா? இல்ல இப்படி சம வியூ பிரைட்னஸ் அப்பதான் இந்த ஃபுல் பிரைட்னஸ் இந்த கிடைக்கும். வேற லெவல்ல இருக்கு. பா எவ்வளவு அருமையா இருக்குல்ல. நான் வந்துட்டேனா? ஏய் தள்ளி போடா. வா சாமி எப்படி இருக்குது. அது இதுல பாருங்க மாமா, அத வேற லெவல்ல இருக்கா. இன்னமா ரைட்ல வச்சு போடு. 2 மலைக்கு நடுவில் செக்க செவந்த வானம், அதுக்கும் மேலே உதுத்து போட்ட மாதிரி மேகம், அதுக்கும் மேலே நீல கலர் வானம். சும்மா அப்படி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அப்படி இருந்துச்சு. அப்புறம் என்ன, அப்படியே கிளம்புன நாங்கள் நேராக வால்பாறை மெயின் பஸ் ஸ்டாண்டில் போய் வண்டி நிறுத்தினோம். ஸோ வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்னு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா அண்ணனோட தள்ளுவண்டி கடை இருக்கு. அண்ணன் தள்ளுவண்டி கடையில் 2 தோசைகள் இருக்கு. 2 தோசைகள் டக் டக் டக்குன்னு அண்ணன் போட்டு கொடுத்துருவாரு. சப்பாத்தி இருக்கு, தோசை இருக்கு, முட்டை தோசை இருக்கு, முட்டை ஆனியன் இருக்கு, சிக்கன் இருக்கு. ஸோ எல்லாம் இருக்கு. வந்தா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போங்க. சாப்பிட வாங்கோ வாங்கோ. ஏப்பா கரெக்டா தானே கூவுறோம்? நான் கரெக்டா தான் பேசுறேன், நீ தான் பார்த்து பேசணும். இல்லன்னா நுங்க கழட்டிடுவாங்க ஜிங்கு. சாப்பிடுறீங்களா? இதை வாங்கின பாயிண்ட் வால்பாறை வாக்கிங் ஸ்ட்ரீட். ஐயோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓச்சு ட்ரக் இது என்ன குளிர் உதடுன்னு சொன்னாங்க. நாங்கள் முடிவெடுத்தோம், டக்குன்னு பண்ணோம், புக் பண்ணி கிளம்பி போயிட்டு இருந்தோம். மைனால அரிசி அந்த அண்ணா கடையில் அப்படியே தோசையை வெளுத்து கட்டிட்டு பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு ஃப்ளாட் ஆகிட்டோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. குட் மார்னிங். மார்னிங் எழுந்தவுடனே எங்களோட வியூ இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் அவ்வளோ சரியாக தெரியாது, பட் ஓகே. டோட்டலாக நாங்கள் 9 பேர் வந்திருந்தோம். ரூம் பார்த்திங்கன்னா 7,000 சம்திங் 2 டேஸ்க்கு 2 நைட்ஸுக்கு. ஓகே, வியூ நல்லா தான் இருக்குது இங்கேருந்து பார்க்க. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் மார்னிங் வியூ எங்களுக்கு. ஓகே, அப்புறம் நாங்கள் காஃபி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய்.
நம்மளை பார்த்தா சேட்டா மாதிரி எதுவும் எங்களெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது. தெரியுது. ஓகே, இப்போ நம்ம கூழாங்கல் ரிவர் வந்திருக்கோம். ஒன்றும் பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் ஃபேமிலியோடு வந்து நின்று பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த 360 டிகிரி இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. எங்கே போனாலும் குளிக்கிறாங்கய்யா. ஓ, இந்த கல் இருக்கனால கூழாங்கல் ரிவரா? ஓகே ஓகே. மொத்த ஆங்கிள் கவர் பண்ணுறது கண்ணு பற்ற மாட்டேங்குது. ஆக்சுவலாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த தண்ணியில் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி போயிட்டுருக்கு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்ம விளையாட விடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடம். பட் மழை காலத்தில் இங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஓகே. பட் இந்த டீ எஸ்டேட்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கூழாங்கல் ரிவர் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? கூழாங்கல் ரிவர் வந்துட்டு கூழாங்கல்ல தவிர எல்லா வகையான பாறையும் இங்கே இருக்குது. கூழாங்கல் நம்பி வரக்கூடாது. பார்க்க கூழாங்கல் மாதிரி இருக்கும். இது உங்களோட ஸ்கிப்பிங் ஸ்டோன்லாம் நிறையா போகும். இங்கே வந்துட்டு நாங்கள் கல்விட்டு விளையாடுவோம். இதே மாதிரி தான் எல்லாரும் விளையாட கூழாங்கல் சேர்த்து வச்சிருக்கிறது அதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கூழாங்கல்லே கிடையாது. ஸ்கிப்பிங் ஸ்டோன் போட்டு விளாட்லாம், ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து குளிர் அடிக்கலாம் வராதிங்க, மட்டை வெயில் அடிக்குது. லொக்கேஷன் மட்டும் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் பண்ண ஃபன்னையும் தாண்டி இந்த கூழாங்கல் ரிவர் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே ஓடுற தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இங்கே கொஞ்ச நாள் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நாங்கள் போனதான் சின்ன கல்லார் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, நம்ம இப்போ சின்ன கல்லார் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ வந்த உடனே இங்கே தான் பைக் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு பயணியர் நிலக்கூடம் இருக்குது. ஸோ எங்கள் கார் அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ கீழே நம்ம அப்படியே வாக் பண்ணி போனோம்னா அங்கே ஃபால்ஸ் இருக்குமா. ஸோ ஓவர் ஐப் கொடுத்துருந்தாங்க, பார்க்கலாம். நீரில் போய் பார்த்தா தான் தெரியும் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரெடி போகலாமா? ஓகே, வாங்க போகலாம். ஸோ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, குட்டி பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அப்படியே வாக் பண்ணிகிட்டே போகலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வாங்க. என்னதான் இருந்தாலும் ஹில்ஸ் அந்த க்ரீனரியை பார்க்கும்போது மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குங்க. சென்னை லைஃப்பில் வாழ்றதுலாம். ஸோ அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே போவோம். பசங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படின்னு மூவ் ஆகும். என்ன தான் அந்த குட்டி குட்டி அருவி பார்க்கும்போது ஒரு மாதிரி தனி சந்தோஷம் மனசுக்குள்ள வந்துடுது. எனக்கு தெரியல, போய் போனவொடனே அதில் குளிக்கணும்னு தோணுது. எப்படி குளிக்க முடியும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ ஃபால்ஸ் எங்கேயோ இருக்க நாங்கள் எங்கன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. சவுண்ட் கேட்டுச்சு. நான் ஒரு வேளை இங்கே தான் இருக்குன்னு நினச்சேன். பட் இங்கே இந்த குட்டி ரிவர் இருக்குது. இங்கே உள்ளெல்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. என்னால் முடிஞ்சது கேப்சர் பண்ணுறேன் இந்த வீடியோவை. எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த க்ரீன் கலரில் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அங்கே போவோம், போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த டீப் ஃபாரஸ்ட்லேயும் இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டணும். ஸோ எப்பயும் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம போகிற என்ட்ரன்ஸில் டெமோ கார்டன் ஒரு சும்மா ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே தான் கிங்காங் இருந்து எகிரி குதிக்கும். செம்மையாகும். கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணிடுவோம். வரிசை எல்லாரும் ஓடலாமா? கிங்காங் குட்டி கிட்டத்தட்ட இது ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல். அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். 150 மீட்டர். 150 மீட்டரா? பார்க்கறதுக்கான ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்குது. எங்கே இருக்கு? தெரியுது. நாங்கள் ஏதோ இருக்குதுன்னு தெரியுதுல்ல. பக்கத்தில் இருந்தால் மட்டும் தான் நல்லா இருக்கும். ஐஃபோனில் அதான் ஒரு நல்ல விஷயம். நாரை ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம்.
இன்னொரு 10 ஸ்டெப் இருக்குது. ஸோ அங்கே போனோன்னா ஃபால்ஸ் யூஸ் பண்ணிடலாம். என்ன ஃபால்ஸு? சின்ன கல்லாறு ஃபால்ஸ். அடுத்தாட்டி பிரியாணி சாமான் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் இங்கே உட்காந்து பிரியாணி கண்டி சாப்பிடணும். கூட்டம் இங்கே குளிக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே குளிக்க அலவுட் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு வால்பாறையோட டூரிஸ்ட்டும் மொத்தமும் இங்கே தான் குடும்பத்தோடு உட்காந்துருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் குளிக்க விட மாட்டாங்க போல். இதெல்லாம் பார்க்கும்போது மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குங்க. ஸோ மக்கள் நிறைய இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்கள் எல்லாம் கவர் பண்ணுறேன் பிளேஸை. ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ எல்லோரும் சின்ன பசங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ நாங்களும் போய் ஒரு 2 பிக் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஃபால்ஸில் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல. லாஸ்ட் வீக் இங்கே யாரும் இறந்துட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். ஹாய், இப்போ நம்ம நல்லமுடி பூஞ்சோலைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வழி தான் அது, சின்ன ரோடு தான். ஸோ பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம வண்டிலாம் நிறுத்துறதுக்கான இடம். இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது ஐஸ்கிரீம், லெமன் டீ இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது வாங்கிக்கோங்க. உள்ளே பார்த்தா அப்படியே கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம உள்ளே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் வியூ பாயிண்ட்டு ஒரு 100 மீட்டர் தான் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க நம்ம போய் பார்ப்போம். கண்ணா இன்ட்ரோ கூட என்னடா? வணக்கம், வந்தனம், நமஸ்கே, நமஸ்காரம், வெல்கம் டு அது வந்து ஹேமாஸ் டிராவல் டைரி. நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உலகத்துல. ஆனா இது புதுசா நல்லா இருக்கு இடம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட். நல்ல முடி காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுனே ஸ்டைலா நல்ல முடி மொக்கையா தான் இருக்கும். இதெல்லாம் வீடியோல போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கிஞ்சித்தம் பண்ணக்கூடாது. ஏய் என்னது கண்டே பக்கத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பேரை கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்னது வீடியோல சென்சார் பண்ணுவாங்க. அப்படியா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்னது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. வெயில் அடிக்காத மாதிரி வச்சுக்கோங்க. தெரியாத மாதிரி அதனால தான் அப்பதான் தெரியும். குஞ்சுண்ணி வாட்டர் ஃபால்ஸ் இருக்காங்க. குஞ்சுண்ணி சென்சார் பண்ணாதீங்க, அதுதான் பேரு. போயிட்டே இருக்கோம், பார்ப்போம். பசங்க முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் பின்னாடி போயிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் தான். ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு நம்ம நல்ல முடிவு பாயிண்ட்டை பார்த்துருவோம். மேலே லெமன் டீ ஒரு பாட்டி வைக்கிறாங்க. மோட்டோ பிளாக் தான் அடுத்துதான். அது பல வருஷமா அது கனவு, மோட்டோ பிளாகிங். ஜீப் பிளாகிங் இந்த ஜீப்ல முன்னாடி ஒரு சீட் போட்டு உட்காந்து போனாங்களா ஆப்பிரிக்கால, அந்த மாதிரி ஏறி முன்னாடி உட்காந்து போகணும். நைஃப்னு வச்சுட்டா யானை பேன் எடுத்து தட்டினோடனே யானை ஓடும் பாரா, தட தட தடன்னு ஓடும். நான் அப்பெல்லாம் ரமணா கையில எது வச்சிருக்கேன்னா அவன் அடிச்சு கீழே தள்ளிட்டு ஸ்கை கிளியரா இருந்தா என்ன சூப்பரா இருக்கலாம் அந்த வியூ பாயிண்ட்லாம். அதெல்லாம் என்ன பீக்குன்னே தெரியலையே. முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் வியூ பாயிண்ட்டை.
போயிட்டு நம்ம வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணிட்டு 2-3 பிக்ஸ் எடுப்போம். எடுத்துட்டு இந்த இடத்த நம்ம கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அடுத்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். நெருப்புமா இருக்கணும் கேமரா, டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு இங்கே சிட்டிங் பிளேஸ் இருக்குது. நீங்கள் வந்து உட்காந்து இந்த இடத்த நல்லா கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு ஸோ கீழே கூட போகலாம். பட் கீழே அவ்வளோ சேஃபான்னு தெரியல. பட் இங்கே உட்காரத்துக்கு நல்ல பிளேஸ் இருக்குது. ஸோ பசங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வியூ கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஆமாம் 360 கேமரா. காடு மலை தண்ணி வேற என்னங்க வேணும்? இதுதானே நம்ம வீடு. திரும்பி இறங்குறதுக்கு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குற எல்லா மலைகளுமே கேரளாவை சேர்ந்தது. ஆல்மோஸ்ட் நம்ம நிற்கிறது தமிழ்நாட்டோட பார்டருங்க. அதோ அங்கே ஒரு ரிவர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மூணாரில் இருக்க ஒரு ஆறு. அப்புறம் தூரத்தில் எல்லாத்துக்கும் மேலே மேகம் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஆனமுடி. மேற்கு தொடர்ச்சி மலைகள்லே இருக்கிற ரொம்ப உயரமான மலை கேரளாவில் இருக்க இந்த ஆனமுடி தான். கிட்டத்தட்ட 8842 அடி உயரம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட ஊட்டியில் இருக்க தொட்டபெட்டாவோட இது உயரமான இடம். வால்பாறையிலே நீங்கள் மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய இடம் இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பார்க்குற இடம்லாம் அவ்வளோ பச்சை பசேர்னு இருக்கும். சுற்றியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 180 டிகிரி வியூ இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடத்துல முதல் இடமா இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நாங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா என்ன கத்துங்க. ஸோ மேலே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கீழே வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல. பட் ஓகே தான், நல்லா தான் இருக்குது இந்த இடம். ஸோ பசங்க எல்லாம் பிக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு மட்டும் பிக் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. எங்கள் அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் அவ்வளோதான். அங்கே என்னன்னு தெரியல, ஒரு கிராமமாக என்னன்னு தெரியல, அதுக்கு அங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, இந்த vlog எங்கேயும் முடிச்சுப்போம். ஸோ அடுத்த பிளேஸ் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வால்பாறையில் நீங்கள் எந்த இடம் பார்த்தாலும் டீ பிளான்டேஷனாக தாங்க இருக்கும். ட்ரைவ் பண்ண எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ட்ரோன் மட்டும் இருந்திருந்தா அந்த இடத்த உங்களுக்கு நான் எடுத்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பேன். அடுத்ததாக நாங்கள் போகிறது சோலையார் டேம். அதுக்கு முன்னாடி நான் போன பாதையெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு நீங்களும் பாருங்கள். பிக்சர்லாம் போட்டிருக்காங்க. அப்படி இதாச்சு சிஎம் எடுத்தாங்க, அவங்க இதெல்லாம் சும்மா போடுறாங்க. அவங்க இது ஆர்டிஃபிஷியலாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பழகு முனிசிபல் ஏரியாவோ அதில் போனது நல்லா இருக்கும். அதில் இருக்கும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சோலையார் டேம் பார்க்க வந்திருக்கோம். இந்த சோலையார் அணை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இருக்குல்ல இங்கே பெரிய அணை தான் சோலையார் டேம் தான். ஸோ வாங்க அந்த சோலையார் டேம் பார்த்துருவோம். இது உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸ் மட்டும் ஒரு
ஒரு 500 ஸ்டெப்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இங்கே நிறைய கடை இருக்குது, பார்க்கிங் தனியாக எதுவும் இல்லை. ஸோ பார்க்கிங் இங்கே தான். அங்கே டிஜிட்டலாக அது கூட ட்ராவல் பண்ணுவோம். பட் ரொம்ப ஆழம் போல் இருக்குது டேமு. அந்த தண்ணி நின்ன வரிலாம் ஒன்று இருக்குது பாருங்களேன். அது க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த வரியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் ஏதோ பார்க் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டேமுக்கு ஆப்போசிட் வியூ இது. ஸோ நம்ம டேம் சைட் போவோம். உங்களால் அந்த ஃபீல் உணர முடியுதா எவ்வளோ ஆழம் இருக்குன்னு டேமு? சரியான ஆளுங்க. 2 மலைக்கு நடுவில் இருக்குது. அங்கே ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. எனக்கு தெரியுதா? அது ஒன்றுமே தெரியல. வாங்க நம்ம இன்னும் க்ளோஸாக போய் பார்ப்போம். அங்கே தான் காட்சியில் படுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அது பார்த்தா லைவாக கட்டிட்டு அப்படியே வால் போகுது. அது சோலிட் வந்துட்டோம். வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே, நானும் கொஞ்சம் வாட்டர் சால்ட் வாட்டர் உங்களுக்கு தெரியுதா அந்த லேயர்ஸ்லாம் ஒன்றும் எவ்வளோ பெரிய லேயர் இருக்குன்னு? அது வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு. ஸோ இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது போல். எதுக்காக ஸ்டெப்பாக வெட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. மழை க்ளோஸாக போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் வால்பாறையிலேருந்து கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் இந்த இடத்துல ரீச் ஆனோம். ஸோ இங்கே வந்து பார்க்க இன்னும் பெருசாக இல்லை. பட் ஓகே, சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஹில்ஸுக்கு நடுவில் ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு தெரியுது ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணது தான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல சரியா. பட் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு உள்ள. ஆமாம், ஜஸ்ட் இங்கே போட்டிங் எதுவும் இல்லை போல இருக்குது. இப்போதைக்கு இல்லை, தெரியல. பட் இங்கே வியூ மட்டும்தான் இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து இந்த இடத்துல ஏன்னா கிளாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணி குடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஸோ எங்களுக்கு மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் கேமராவில். ஸோ இங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உள்ளே யாரும் அலோவ் பண்ணல போல். இப்போ பொதுமக்கள் யாருக்கும் உள்ளே உள்ளே செல்ல அனுமதி இல்லை. மீறினால் தண்டனை கொடுப்போம். ஸோ இங்கே ஸோ அதனால் உள்ளே நம்ம போக முடியாது. இந்த பக்கம் பார்க் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது. சும்மா தூரமாக இருந்து அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். ஆக்சுவலாக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் வந்து இந்த இடத்த. இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்திருக்க பிளேஸும் சோலையாறு டேமோட பேக் சைட் வியூ. ஸோ நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம் காரில். ஸோ கார்லேயே வந்துகிட்டே இருக்கும்போது இந்த வியூ நல்லா இருந்துச்சு சொல்லி கார் அப்படியே ஓரம் போட்டு நிறுத்தணும். பசங்களாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டேவோட லாஸ்ட் ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் இப்போது 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கை நான் அடுத்த பிளேஸில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக ரூமுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே எங்கள் ட்ரிப்பில் ப்ராப்பர் ஷெடியூல் இருக்குங்க. ஆனால் இந்த ட்ரிப்பில் எதுவும் கிடையாது. ஏன்னா இது பாய்ஸ் ட்ரிப். டயர்ட் ஆகிற வரைக்கும் சுற்றுவோம். டயர்ட் ஆகிட்டா போய் ரூமில் மாட்டையாயிடுவோம். கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பலான்னு போனோம். அப்போ அவங்க ஒரு சாக்லேட் கடையை பார்த்துட்டு அந்த சாக்லேட் கடைக்கு போனோம். சாம்பிள்னு சொல்லியே கடையில் இருக்கிற சாக்லேட் நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த அக்காவும் கொஞ்சம் கூட சிரமப்படாமல் எங்களுக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க கொடுத்து கடைசியில் நாங்களே போதும்னு சொல்கிறவளுக்கு ஆயிடுச்சு. அந்த அக்கா ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா சாம்பிள் அதனால வாங்குன எல்லாத்துலயும் ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு. சாக்லேட்ஸ் நாங்களே பண்றது சார். ரேட் கம்மியா கேக்குறவங்களுக்கு வெளியில இருந்து எடுத்து கொடுக்கிறது. குவாலிட்டி பாத்தீங்களா அந்த மாதிரி தான். வைன்ல என்னென்ன வச்சிருக்கீங்க? வைன்ல உங்களுக்கு ஆம்லா வைன் இருக்கு சார். ஆம்லா, ஆரஞ்சு, ரெட் வைன், கிரேப் வைன், ஃப்ரூட் எல்லாத்துலயுமே பண்றாங்க சார். வைன் பண்ணலாம். நம்ம கிட்ட இந்த 4 வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு. எல்லாமே ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது. சாம்பிள் கூட எல்லாம் பண்ணோம். நல்லா பேசுறாங்க. நம்ம பேசி நம்பி வாங்கலாம். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது? வால்பாறையில குமரன் ரோடு. நீங்க காலேஜ்க்கு நேரா இருக்க ரோட்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறக்கத்துல லாஸ்ட் கூழாங்கல் ரிவருக்கு முன்னாடி. கூழாங்கல் ரிவர் போற வழி ஆன் தி வே. ஆனி ரோஸ் ஹோம்மேட் சாக்லேட்ஸ். நீங்க எதெல்லாம் ஹோம்மேட் பண்றீங்க? சாக்லேட்ஸ் பண்றோம். ஹோம்மேட் வைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். கேக்ஸ் பண்ணுவோம். பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி கேக் மட்டும் அது பண்ணி கொடுக்குறது. மத்தபடி ஃபேக்டரியில இருந்து இப்ப டைரக்டா பர்ச்சேஸ் பண்ற டீ பவுடர், ஸ்பைசஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு நம்மகிட்ட. வைன் பியூர் ஹனி அண்ட் வைன் கிடைக்கும். ஓகே, थैंक यू மேம். थैंक यू. இந்த கடையில் நாங்கள் நிறைய ஐட்டம் வாங்கினோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கும் நல்லா இருந்தது. இந்த கடையோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வால்பாறை வந்தால் கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள்.
குட் மார்னிங். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:40 ஆகுது. இன்றைக்கி பிளாக் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே வந்துட்டு இருந்தோம். ரிட்டன் இறங்கும் போது அப்படியே ஒரு கோயில் வந்துச்சு. ஸோ அந்த கோயில்கிட்டேருந்து அப்படியே ஒரு வியூ செம்மையாக இருந்தது, இந்த ஃபாக்லாம் பார்த்துட்டு. ஸோ பசங்க எல்லாம் நிறுத்தலான்னாங்க. ஸோ எல்லாம் நின்று அவங்கவுங்க சின்ன சின்ன ஒரு பிக் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் 2-3 ஷார்ட்ஸ் எடுப்போம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே தெரியுதுன்னு தெரியல, பட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அந்த பனியோட அந்த தண்ணி மேலே படும்போது சில்னஸ் பயங்கரமாக இருக்குது, மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. இன்னும் வண்டர்வேல்ல ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தோம், அங்கேயும் செம்மையாக இருந்துச்சு. பட் இது தனியாக ப்ரைவேட்டாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே எல்லோரும் நிறுத்திட்டோம். பசங்க எல்லோரும் அவங்க பிளாக் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் டிஜிட்டலாக என் கூட வாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ 2-3 கிளிப்ஸை எடுத்துகிட்டு நம்ம அந்த பிளாகை வேற ஒரு பிளேஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? கொஞ்ச நேரம் பாருங்கள். ஸோ கண்ணை இங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான், பார்த்தீங்களா? ஃபீல் பண்ணுறான். ஸோ மகேஷ் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டான். அவனை ஒருத்த ஃபோட்டோகிராஃப் பண்ணிகிட்ருக்கான், அவங்க தனியாக ஒருத்த ஃபோட்டோகிராஃப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நாங்கள் வந்த வழி அந்த ரோடு தான், உங்களுக்கு தெரியுதா? அந்த ரோடு தான். பசங்க வந்துட்டுருக்காங்க பைக்கில், பேலன்ஸ் எல்லோரும். ஸோ இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இது செம்ம ஹைட்டில் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் ரோடு, இந்த பக்கம் ரோடு, நடுவில் ஒரு ஹில் இருந்தது. ஸோ அந்த ஹில்லில் உட்காந்துட்டு எல்லோரும் மேலே ஏறிட்டோம். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ஒரே ஒரு மரம் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஒரு மரம் தான் எங்களை எல்லாத்தையும் இழுத்துச்சு. ஸோ அப்படி கிளம்பி வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. யார் பிளேஸ் என்னென்னலாம் தெரியல, நாங்கள் பாட்டுக்குள்ளே வந்துட்டோம். டே 3ல எங்களுக்கு எந்த பிளானும் இல்லை. ஸோ அதனால் போகிற இடத்துல நின்று ரசித்து அந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு மெதுவாக போக ஆரம்பித்தோம். கேமரா மோட்டிங் சவுண்ட் ஈயெல்லாம் மறந்து போய் தேடிடா. இப்போ நம்ம அட்டக்கட்டி வியூ பாயிண்ட் வந்துருக்கோம். ஸோ வியூ பாயிண்ட் போகிற வழி தான் இது, இந்த பக்கம். ஸோ எங்களால் அங்கே போக முடியல, ஏன்னா பசங்க உள்ளே போய் பார்த்தாங்க. இன்னும் எங்களுக்கு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கான இந்த பிளேஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே ஏதோ அட்வென்ச்சர் சென்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. அட்டக்கட்டி. பசங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஸோ நான் பிளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அட்டக்கட்டியோட வியூ பாயிண்ட் என்ட்ரன்ஸு இந்த ஹாரன்பில் வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டரு. ஸோ எவ்வளோ டிக்கெட்டுன்றதை பார்ப்போம் வாங்க. டிக்கெட் பர் ஹெட் வந்து 50 rupees. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்லா என்டர்டெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஃபுல்லாக வெறும் தீம் பார்க்காக தான் இருக்குது. இப்போ தீம் பார்க்கும் ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, குட்டி ஃபால்ஸு. ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் இங்கே தான் சாப்பிட்டோம் ப்ளேஸு. சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். நம்ம உள்ளே போகல இந்த பாயிண்ட்டு. நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் போவோம். போயிட்டு நான் உங்களுக்கு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த பிளாகை முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. நம்ம ஆலியா டேமில் தான் ஸ்டார்ட் பண்ண அந்த பிளாகை. ஸோ நம்ம இங்கே தான் முடிக்க போகிறோம். இது ஆலியா டேம்லேருந்து வர உபரிநீர் தண்ணீர். இந்த பேர் கால்வாயிலேருந்து உள்ளே வர தண்ணி, இந்த பக்கம் இந்த கால்வாயிலேருந்து வெளியே வர தண்ணி. ஸோ அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கேயே பிரிட்ஜு இருக்குது. இதுதான் இந்த என்ட்ரன்ஸ் பிரிட்ஜு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம காரை இங்கே தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஃபுல்லாக கண்டினியூஸாக கார் சைடு பஸ்ஸு காரு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சைட் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக நிற்கணும் இந்த இடம். நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் பஸ்ஸு கார் இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க. பட் உனங்கெல்லாம் முடியவே இல்லை. 2 பக்கம் பஸ்ஸு காரும் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஸோ அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் போனால் ஒரு செக் டேம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த செக் டேம் அதுதான் நம்மளோட செக் டேம். வாங்கி தந்துருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பாய்ஸ் ட்ரிப் பண்றதுனால எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு மட்டும்தான் நாங்கள் போனோம். ஸோ அதனால வால்பாறையில் என்னென்ன இடங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஐட்னரி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதை நான் இந்த வீடியோட கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மணி.